இந்த பொண்ணு பார்க்குற வரைக்கும் பார்த்தாயா, இதுக்கு மேல இவனோட வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு. அப்புறம் அவங்க அப்பா, அம்மா கிட்ட போய் சொல்றா, இந்த மாரி என்னால இங்க இருக்கவே முடியாது. நான் வந்துர்றேன். எவ்வளோ நாளைக்கு தான் அவங்க அம்மா நீ வராதே, நீ வராதேன்னு சொல்ல முடியும். சரிம்மா வா. உனக்கு நெலைமை தெரியும். இத்தனைக்கு பிறகு உன்னால அங்க இருக்க முடியலன்னா, நிஜமாவே உன்னால இருக்க முடியலன்னு அர்த்தம். நீ வந்துரு. அங்க வந்துட்டு அங்கிருந்து வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறா. பக்கத்துல ஏதோ ஒரு கம்பெனி. வேலைக்கு போறா. ஏன்னா, அவ சாப்பிடணும். இப்ப போய் அப்பா, அம்மா கிட்ட சாப்பாட்டுக்கு கேட்க முடியாது. அதனால அப்படி பண்ணும்போது தான், இவ காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறா, வரா. உன் பொண்டாட்டி எங்கேயோ போறாடா, வரான்னு யாராவது அவனோட ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்க கூடும். அப்புறம் வந்து வாசல்ல நின்னுட்டு கத்த ஆரம்பிச்சா. யார் வீட்டு வாசல்ல? மாமியார் வீட்டு வாசல்ல வந்து கத்த ஆரம்பிச்சான். இந்த அம்மாக்கு மானம் போகுது. நம்ம வந்து ரொம்ப வசதி இல்லாம இருக்கலாம். ஆனா மரியாதையோட வாழ்ந்துட்டான். உன் புருஷன் பாரு என்ன பண்றான் அப்படின்னு. இவ்வளோ நாள் சகிச்சவ இப்ப முதல் தடவையா என்ன பண்ணா, சங்கர் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுக்குறா புருஷன் மேல. இந்த மாரி ஆபாசமா பேசுறான். வந்து அசிங்க அசிங்கமா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே, போலீஸ் அவனுக்கு சம்மன்ஸ் குடுக்குறாங்க. வந்த உடனே போலீஸ் என்ன ஏன்டா மரியாதையே இருக்க மாட்டியா? அப்படின்னே தான் கேட்கிறாரு. ஆள பார்த்தாலே தெரியுது அவனுடைய நடை, உடை, பாவனை. இவர் என்னவோ மோசமா இவள பத்தி சொன்னா கூட, "நீ முதல்ல ஒழுங்கா இருக்கியான்னு பாரு. கால் ஒழுங்கா தலையில நிக்குதாடா உனக்கு? பட்ட பகல்ல என்னடா தண்ணி அடிச்சுட்டு நீ வேலைக்கு போறியாடா?" அப்படின்னு எல்லாம் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்கிறாரு. கேட்டதுக்கப்புறம் இன்னொரு தடவை அங்க போய் வாசல்ல நின்னு கத்துனீன்னா, அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டி கிரட்டி அனுப்பிச்சாங்க. இந்த பொண்ணு புத்திசாலித்தனமா அடுத்த 2வது நாள் போயி சிஎஸ்ஆர் வாங்கிடுச்சு. நான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன். அந்த கம்ப்ளைண்ட் காப்பி, சிஎஸ்ஆர் இதெல்லாம் வாங்கிடுச்சு. இது முடிஞ்சது. மறுபடியும் இந்த பொண்ணு எங்க வேலை செய்றாளோ, அந்த இடத்துக்கு போறான். அங்க போயி, இந்த வார்த்தைன்னு கிடையாதுப்பா. நான் இதுலலாம் எழுதியிருக்கேன். நீங்க இந்த பேப்பர்ல படிச்சீங்கன்னா தெரியும். அவ பெட்டிஷன் காப்பியில. அவ்வளவு வார்த்தை பேசுறா. சரி போலீஸ்க்கு போயாச்சு. இப்ப என்ன செய்ய முடியும்? அந்த அப்புறம் நான் சொன்னேன், "நீ நேரா வேணா நீ டொமஸ்டிக் வயலன்ஸ்ல கொண்டு போய் குடு" அப்படின்னு சொல்ல, சரின்னு அவ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆஃபீசர் கிட்ட புரொடெக்ஷன் ஆஃபீசர். அவங்க கிட்ட போய் ஒரு புகார் குடுக்குறா. புகார் குடுக்கும்போதே என்னென்ன வார்த்தை சொன்னா, எப்படி திட்டினா அப்படின்னு. அதே மாரி சப்போர்ட்டிங்க்கு அந்த கம்பெனியில இருக்கிறவங்களே இந்த பொண்ணுக்கு ஒரு நோட்டீஸ் குடுக்குறாங்க. "இனிமே உன் புருஷன் இங்க வந்தா உன்ன வேலையில வச்சுக்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரியெல்லாம் வார்த்தை எங்க கம்பெனிக்கு முன்னாடியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே, இவ அதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் அவங்க கிட்ட காட்டுறாங்க. சம்மன்ஸ் குடுக்குறாங்க அவனுக்கு. அவன் நேரா வரானா, அப்படியெல்லாம் பேசவே இல்லைன்னு சொல்லும்போது, இந்த மாரி பேசுனதுக்கு கம்பெனியில குடுத்த லெட்டரும் பார்க்குறாங்க. ஸோ இதுவும் நடக்காது.